சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்க. ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னுடைய சேனல்ல பேசி. சார் ஆமா சார், திருப்பி ஆரம்பிச்சிட்டோம் சார். சார் ரோட் டு 2026 சார் நம்ம ப்ரோக்ராம் தினமும் 2026 எலெக்ஷன் பத்தி அப்டேட்ஸ் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ணணும். அதுல முதல் இன்டர்வியூ நீங்க தான் சார். இன்ஃபேக்ட் 2024 ரோட் டு 2024 நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ ரோட் டு 2026 நீங்க தான் சார் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம பண்றோம் சார். இது வந்து எனக்கு நீ வாழ்த்தா இதுவா அப்ரிஷியேட்டிவா சொல்றியா இல்ல இதுவா சொல்றியான்னு தெரியல. பட் 2024 நேரேட்டிவ் நான் சொன்னது நடந்ததுன்ற ஒரு பெருமை எனக்கு இருக்கு. இங்க இப்போ 2026க்கும் அதே மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதோட இல்ல, இது நான் வந்து எப்போதும் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன ஆப்ஷன் மக்களுக்கு இருக்கு, என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறதான் பாக்குறேன். என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸா நான் எதுவுமே சொல்ல விரும்பல. அப்படிதான் நான் சொல்லணும் நாகராஜ். ஓகே சார். சார் முதல் கேள்வி, திமுக ஆளும் கட்சி கூட்டணி உடைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இன்றைய திமுக கூட்டணி உடைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில திமுக கூட்டணி உடைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எதிர்க்கட்சிகள் சிதறி இருக்கும் போது திமுகனுடைய கூட்டணி பலமா இருக்கு. வின்னபிள் கூட்டணி அப்படின்ற இடத்துல இப்ப இருக்காங்க. ஈவந்தோ இது போக வேண்டிய ஆட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை. பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த ஆட்சியின் மேல் கோபம் இருக்கு. இது ஒரு ஆங்கர் எலெக்ஷனாக 2026 தமிழ்நாட்டில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து. எல்லா கருத்து கணிப்பாளர்களும் இந்த மாதிரி தேர்தல் ஆய்வாளர்களும் பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகளும் இதுல ஒத்து போவாங்க. ஆனா ஃப்ராக்சர்டு அப்போசிஷன், உங்களுடைய எதிர்கட்சிகள்லாம் வந்து தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனால இந்த கூட்டணி உடைவதற்குண்டான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஒரு வின்னபிள் காம்பினேஷனா தான் இருக்காங்க. அந்த காட்சி மாறும்பொழுது ஏதாவது ஒரு நல்ல அலையன்ஸ் உருவாகும் பொழுது அப்போ வின்னபிலிட்டி கொஞ்சம் சந்தேகம் வரும். அப்படின்னா அப்ப இந்த கூட்டணி உடைவதற்குண்டான வாய்ப்புகள் தோன்றலாம். சார் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து தேமுதிக பத்தி பேச போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வாரத்துக்கு முன்னாடி தேமுதிக வந்து ரொம்ப ஃபர்மா ஆன்டி டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 2 வீக்ஸ் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து ஊரே இந்த பட்ஜெட்டை திட்டிட்டு இருக்கு. பட் திமுக மட்டும் இந்த பட்ஜெட்டை தேமுதிக மட்டும் இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கு ஒரு பாயிண்ட்ல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேணும்னா, அந்த எம்பி சீட், ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து எப்போ ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்ததோ அப்பவே வந்து அவங்க வந்து எல்லா கேட்டையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. தேமுதிக வட்டாரமும் என்ன சொல்லுது, நாங்க 2016 மிஸ்டேக் பண்ண மிஸ்டேக் இந்த வாட்டி பண்ண வரும்ல, நம்ம திமுக கூட போய் 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏவாவது உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி தேமுதிக வட்டாரமும் நினைக்கிறதுன்னு சொல்றாங்க. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தேமுதிக நிலைமை? தேமுதிக திமுக கூட ஒரு கூட்டணி அமையுமான்னா அது ஒரு விதத்துல கொஞ்சம் கஷ்டமான ஒரு கூட்டணி. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் திமுகவை பலமாக எதிர்த்தார். அவர் வந்து கருணாநிதியுடன் ரொம்ப ஒரு விசுவாசியாக இருந்தவர். ஆனால் திமுக பலமாக எதிர்த்தார். கருணாநிதி ஆட்சியில் உயிரோடு இருந்த போது கூட திமுக வெகுவாக எதிர்த்தவர். அதனால் அதை மீறி போகும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் உருவாக்கியவருடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் இது இருக்கும். அதனால வந்து இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு கூட்டணியா அமையும். ஆனா அரசியல்ல இந்த தர்ம சங்கட கூட்டணி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா 11% இருந்தவர்கள் இப்போ ஒரு 0.75% தான் ஓட் ஷேர் வச்சிருக்கணும் போது அவர்களுக்கு ஒரு 2-3 எம்எல்ஏ உள்ள போய் உட்கார்ந்தான ஒரு வசதியா இருக்கும் என்பது நினைப்பதில் தவறில்லை. அதனால்தான் சொல்றேன், இந்த கூட்டணி எதிர் சைட்ல அதிமுக தலைமையில் எந்த விதமான கூட்டணி அமையறதுன்றதை பொறுத்து தான் நாம் அதை பத்தி பேச முடியும். ஏன்னா இங்க ஒரு வின்னபிள் கூட்டணியை வந்து அமைக்க முற்பட்டு அது நடந்தேறியதுன்னா கண்டிப்பாக தேமுதிக எந்த பக்கம் நமக்கு வின்னபிள் ஆப்ஷன் இருக்கோ அங்கதான் போய் இருப்பாங்க. அதனால வந்து இப்ப நவ் எவ்ரி பால் இஸ் இன் ஏடிஎம்கேஸ் கோர்ட். அவங்க துரிதமாக ஒரு முடிவுகளை எடுத்து சில காரியங்கள் நவுத்தினாலுடைய நான் வந்து பிப்ரவரி மாசம் 2026 கிட்ட டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனா காலம் கடந்து விடும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சார் பிஜேபி பத்தி பேச போறோம், அண்ணாமலை பத்தி பேச போறோம், எடப்பாடியை பத்தி பேச போறோம். பட் அதற்கு முன்னாடி கிரவுண்ட்ல ஒரு ஃபேக்ட்ஸ் வைக்கிறாங்க. எல்லா பொலிட்டிக்கல் ஸ்டெபாலஜிஸ்டும் சொல்றாங்க வந்து எம்பி எலெக்ஷன் ஓட்டிங் பேட்டர்னும் எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டிங் பேட்டர்னும் இஸ் நாட் சேம்.
நீங்க எம்பி எலெக்ஷன்ல ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துட்டு அதே பெர்சன்டேஜ் எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து வரும் நீங்க நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்றாங்க. இந்த வாதம் நீங்க கரெக்ட்னு பாக்குறீங்களா தப்புன்னு பாக்குறீங்களா சார்? இது ஒரு எல்லா எலெக்ஷன்லயுமே இங்க சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த வாதம் சரியாக தான் இருக்கு. ஏன்னா அதாவது தமிழ்நாடு வந்து தொடர்ந்து பல ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் எம்பி அண்ட் எம்எல்ஏ எலெக்ஷன் டுகெதரா நடந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் பிற்பாடு மாறிச்சு. அதனால 2004 2006 இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது அந்த காலகட்டத்தில இருந்து கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளா வரும்போது இந்த மாறி நடக்கிறதுனால அதனுடைய சேஞ்ச் வேற மாதிரி இருக்கு. நோ டவுட் அபவுட் இட். ஆனா வந்து அதுதான் உண்மை என்று நாம் சொல்ல முடியாது. ஜென்ரலா ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது, ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது பிரதமர் யார் என்ற ஒரு கேள்வி. இப்போ 2026 மாநிலத்தினுடைய தேர்தல் நடக்கும்போது முதல்வர் யார் என்ற ஒரு கேள்வி. அதனால நான் வந்து கொஞ்சம் பிரதமருக்காக நான் வந்து ஓட்டு போட்டவர்கள் கூட இப்ப முதல்வருக்காக நான் வந்து வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாம். அதாவது பாஜகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் கூட அதிமுக பக்கம் தாவுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் பிஜேபி கம்பைன் ஒரு வின்னபிள் காம்பினேஷன், ஒரு பெரிய ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு அலையன்ஸா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஜேபி மாறும் பட்சத்தில் அந்த முதல்வருக்கான ஓட்டும், அதாவது இந்த ஸ்டேட்டுக்கான வாக்கு வங்கியும் பிரதமருக்கான நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு வங்கியும் கிட்டத்தட்ட சேமா வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு அந்த ஒரு இது மாற்று சிந்தனை என்பது கண்டிப்பா இருக்கும். அதாவது பாஜக வந்து தலைமையில் வாங்கின ஒரு 18.5% கிட்டத்தட்ட ஓட்டு அந்த என்டிஏக்கு வந்தது குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தான் வந்து இவர்கள் சரி கட்ட வேண்டிய இடத்துல இருப்பாங்க. சார், $1 மில்லியன் கொஸ்டின், அதிமுக பாஜக கூட்டணி அவசியம் நினைக்கிறீங்களா? இல்ல ஏன்னா போன வாட்டி வந்து நீங்க சொன்னீங்க 2024 வந்து பாஜக தனித்து தான் செல்ல வேண்டும், தேசிய மத திராவிடம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த முறை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வர வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது கண் முன்னாடி பாஜக தமிழ்நாட்டில் வளரணும், அதுதான் ஒரே குறிக்கோள் அப்படின்னா பாஜக தலைமையில் கண்டிப்பாக கூட்டணி அமைய வேண்டும். அது ஒரு 3-4 எலெக்ஷனுக்கு மினிமம் 3 எலெக்ஷன், அதுதான் நான் சொல்லிட்டு வருது. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும். அப்போதான் ஒரு கிரெடிபிள் ஆப்போனன்ட்ன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வருவாங்க. மக்கள் அதை சீரியஸா எடுத்துப்பாங்க. ஒரு எலெக்ஷன்ல இங்க இன்னொரு எலெக்ஷன் அந்த பக்கம் தாவி, இன்னொரு எலெக்ஷன் இந்த பக்கம் தாவிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் அந்த ஒரு கட்சியோ ஒரு பெரிய பெருமளவுல பொருட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால பாஜக தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும். இது ஒரு பக்கம். 2024 அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் மத்தியில எந்த ஒரு பாதகமும் சாதகமும் இருக்க வாய்ப்பில்லை. அதனால பாஜக தலைமையில் தனித்து கூட்டணி அமைய வேண்டும். இந்த ஒரு வாதமும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா பாயிண்ட் அண்ட் ஒரு ரீசன். அதனால ஏன்னா இது வந்து என்னன்னா 240 வரும் என்று அப்போதைய கணக்குகள் சொல்றது. சரி, இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவுடன் கூட்டணி இருந்தா பாஜக ஒரு இன்னொரு 30 சீட்டு வின் பண்ணிருப்போம்னா அதுவும் இல்லை. அதனால அந்த பாதகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதாவது ஒரு 240 இன்னொரு 4-5 சீட் கிடைச்சிருக்கலாம். அதிமுகவோட கூட்டணி இருந்து ஒரு பலமான கூட்டணியா இருந்திருந்தால் என்டிஏக்கு இன்னொரு ஒரு 10-15 சீட்டு வந்திருக்க வாய்ப்பு உண்டு. சில பத்திரிகையாளர் நம்ம ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள், கோலாகல ஸ்ரீனிவாஸ் போன்றவர்கள் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அந்த நம்பர்ஸ் அப்பயும் எனக்கு தென்படல. ஒரு less-than-5 தான் என்டிஏக்கே வரும் என்பது இருந்ததுனால அப்போ பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும், 2% பார்ட்டி என்ற ஒரு பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக தலைமையில் கூட்டணி அமையணும்னு நினைச்சா, இப்பவும் பாஜக வளர வேண்டும் என்றால் அவர்கள் தலைமையிலாக ஒரு கூட்டணி, அதிமுகவோ திமுகவோ சார்பு இல்லாத ஒரு கூட்டணி அது கண்டினியூஸா பண்ணாதான் தமிழ்நாட்டில் பாஜக தேசியம் வச திராவிடம் என்ற சித்தாந்த மாற்றம் வரும். ஆனா அப்படி அது வந்து ஒரு புக்கிஷ் நாலேஜா சொல்லலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திமுக ஆட்சி என்பது போக வேண்டிய ஆட்சியாக இருக்கு. இது நம்மளுடைய அபிப்பிராயம். அப்ப அந்த திமுக ஆட்சி போகணும்னா எதிர்த்துல என்ன ஆப்ஷன்ஸ் கையில இருக்கு? ஒண்ணு, அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில ஒரு விஜய் போய் ஜாயின் பண்ணுவது, தேமுதிக அப்படியே இருக்கிறது, பாமக போய் ஜாயின் பண்ணுது. இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரும் பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஒரு ஸ்ட்ராங் பர்செப்ஷன். எப்போதுமே ஒரு ஆங்கர் எலெக்ஷன்ல ஆப்போசிட் பர்செப்ஷன் என்ன, மக்களுக்கு
பர்செப்ஷன் பேஸ்டு ஓட்டிங் தான் வரும். அப்ப எனக்கு எதிராப்புல என்ன நேரேட்டிவ் இருக்கு, என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு வலுவான அதிமுக கூட்டணி ஒன்று உருவாகி இருக்கு அப்படின்னும் போது, அப்ப அந்த வலுவான கூட்டணி ஒரு 50-50 சான்ஸ் போது ஒரு விசிகாவோ இல்லைன்னா காங்கிரஸோ கூட, நான் முன்னாடி கேள்விக்கு சொன்னேன் இல்லையா எந்த மாதிரி ஆப்ஷன்ல ஒரு கூட்டணி உடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்ட்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு உடைந்து இன்னும் கொஞ்சம் பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக வர ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லைனாலும் இருக்கிற டிஎம்கே கூட்டணி அப்படியே இருக்கட்டும், அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் லெஸ் தேன் 5% பார்ட்டினா என்னுடைய கணிப்பு. பிரசாந்த் கிஷோர் சொல்ற மாதிரி 15 முதல் 18% இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இதுக்கு எந்த ஒரு டேட்டாவும் காமிக்கல. அவர் 5% வாங்குவதே பெரிய விஷயம். அதை தாண்டி ஒரு 15% வாங்கக்கூடிய இது கட்சி என்று எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு செய்திகள் சொல்லல. அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது இருக்கக்கூடிய என்டிஏவும் இப்போது இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி மைனஸ் எஸ்டிபிஐ. ஏன்னா பாஜக என்டிஏவும் அதிமுகவும் ஒன்றிணையும் போது ஒரு கூட்டணியா வரும்போது எஸ்டிபிஐ அங்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ மைனஸ் எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணி ஒரு கூட்டணி அமைக்க பெரிதும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு பர்செப்டிவ் கூட்டணியா இருக்கும், ஒரு ஃபர்மிடபிள் ஆப்போனண்டா இருக்கும். ஏன்னா விஜய் சேர்ந்து சப்போஸ் ஒரு இன்னொரு வைல்டு அசம்ஷன்ல அந்த கூட்டணியில் விஜயும் சேர்வாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பர்செப்ஷனை உண்டாக்கும். அது இல்லாமையே கூட இந்த இரு பெரும் கூட்டணிகள் போது ஒரு பெரிய மோதல் உண்டாக்க வாய்ப்பு உண்டு. அந்த பேசிஸ்ல பார்த்தோம்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா தென்படுது. ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய அணுகுமுறையில பெரிய மாற்றம் தெரியுது, அதிமுகனுடைய அணுகுமுறையில பெரிய மாற்றம் தெரியுது. இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் செங்கோட்டையன் இஷ்யூ எல்லாம் செட்டில் ஆயிடும். அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கட்சி அதிமுக உடைஞ்சிரும், இது பாஜகனுடைய தூண்டுதல் நடக்குது, அதெல்லாம் நம்ப தயாரா இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு புரிந்துணர்வு இதெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு செட்டில் ஆகி 2 பேரும் கையை குலுக்கிட்டு கட்டிக்கிட்டு ஒன்னா சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அது இப்போதைக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளவாக நான் பார்க்கல. ஆனால் பாஜக அந்த ஒன்றிணைந்த அதிமுகவா இருக்கணும்னு விரும்புது. அதாவது அமமுக பன்னீர்செல்வம் இவர்களும் இணைய வேண்டும். இணைய வேண்டும்னா அது ஏடிஎம்கேவோட மர்ஜ் ஆகணும்ன்றதுல ஒரு கூட்டணியில் இணைய வேண்டும். அப்போ கூட்டணிக்குள் கூட்டணி என்ற ஒரு ஆப்ஷன், பாஜகவோட ஒரு என்டிஏவோட ஒரு கூட்டணி, என்டிஏக்குள்ள யார் காம்போசிஷன் இருக்காங்க என்பதை அதிமுக முடிவு செய்யாது. அப்போ எஸ்டிபி இருக்கக்கூடாது என்று பாஜக சொல்லுமா என்றால் சொல்லும். ஏன்னா அங்க இது சித்தாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இது அமமுகவும் அதிமுகவும் சித்தாந்த பிரச்சனை கிடையாது. அமமுகவும் அதிமுகவும் வாய்க்கால் தகராறு, யார் தலைமை என்ற தகராறு. அதனால ஆனா எஸ்டிபிஐ இந்த கூட்டணியில இருப்பதற்கு இருந்தானா பாஜகவால உள்ள போக முடியாது. சோ அதையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார். ஏன்னா எஸ்டிபிஐனால அவருக்கு பெரிய லாபம் ஒன்றும் பெருசா நடந்தில்ல. அதனால அதை ஏற்றுக்கொள்ற இடத்துலதான் எடப்பாடி இருப்பார். சோ அந்த கூட்டணி உருவாவதற்கு ஒரு பெரும் முயற்சி பலரும் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் சென்ட்ரல் பிஜேபி. சென்ட்ரல் பிஜேபி எடுக்கக்கூடிய முடிவுக்கு அண்ணாமலை கட்டுப்பட்டாக வேண்டிய கட்டாயம். அதை மீறி அவர் செய்யும் பட்சத்தில் அவரையும் மீறிதான் இந்த ஒரு கூட்டணி நடக்கும். ஆனால் சென்ட்ரல் பிஜேபி என்ன நினைக்குது அப்படிங்கறதுல, ஏன்னா இந்த முறை தனியாக இல்லாமல் கூட்டணியோடு செல்ல வேண்டும் என்பதுல மத்திய பாஜக மிகவும் ஸ்திரமாக இருக்காங்கன்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. சோ அதனால அது அவர்களால இந்த ஒரு கூட்டணியை நிர்ணயிக்க முடியும். இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ளே ஒரு சமிக்கைகள் அதை பத்தி தெரியும். நான் மார்ச்சுக்குள்ளே எதிர்பார்த்தேன், மார்ச் எண்டுக்குள்ளேயே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமிக்கைகள் தெரிய ஆரம்பிக்கும்ட்டு. கண்டிப்பா அதுல ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். ஒரு அலையன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆகுமான்னா அப்படி இல்லை, பட் ஒரு தெளிவு அது பிறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி தேனியில் பேசும்போது திமுக உண்டிதான் எங்கள் எதிரி, அதனால் மற்றவர்களுடன் கை கோர்ப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது, அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் போது பாஜகவின் கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக இவங்க எல்லாம் காத்து கிடக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லும் போது அதுக்கு அந்த கேள்விக்கும் எடப்பாடி ஒரு அதிமுக பத்தி சொல்லலீங்களே அப்படின்னு தள்ளிட்டு போயிட்டார். அவர் சொல்லலாலும் பரவாயில்ல,
ஜென்ரலா அவர் வந்து என்ன பண்ணிருப்பார், ஒரு ஜெயக்குமாரியோ, சி விஷன் முகத்தியோ, KP முனுசாமியோ, செல்லூர் ராஜுவோ பேச சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய ஐடி விங்கு பிளஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலையும் போட்டு தாக்க சொல்லியிருப்பாங்க. அதையும் கண்ட்ரோல் பண்ணிருக்க. அப்போ அவர்களுடைய ஒரு மனநிலை மாற்றம் பெருசா தெரியுது. பாஜகவில் அந்த மனநிலை மாற்றம் எப்போதுமே அண்ணாமலைக்கு தான் அது வந்து அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் இருந்தாங்க. மற்ற அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாமே அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று ரொம்ப ஈடுபாடோடு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அண்ணாமலை அவர்களை மத்திய தலைமை வந்து ஒரு டைரக்ஷன் மூலமாக அவர் அந்த முடிவை ஏற்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுவார். இப்போ அதிமுகவுடன் ஒரு கூட்டணி உண்டாகும் பட்சத்தில். சார், ஐ திங்க் ஒரு ஓவர்வியூவா பார்க்கும்போது வந்து அந்த 2026 க்ளோஸ் ஆகும்போது எல்லாமே சில பாயிண்ட்ஸ்ல இணையிற மாதிரி தெரியுது. திமுக எதிர்ப்புன்னு ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே இணைய போறாங்க அப்படின்னு தெரியுது. சார், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்காது பைபோலார் எலெக்ஷனா மாறுது? சீமான், விஜய், பிஜேபி, ஐ மீன் NDA, ADMK எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு எலெக்ஷனை ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? ஏதாவது ரிமோட் சான்ஸ் திமுக எதிர்ப்புன்னு ஒரு பாயிண்ட்ல? ரொம்ப, அதாவது என்னன்னா ரொம்ப ரொம்ப ரிமோட் சான்ஸ். சீமான் அவர்கள் அதிமுகவுடனோ பாஜகவுடனோ திமுகவுடனோ கூட்டணிக்கு வருவதற்கு, ஏன்னா அதுதான் அவருடைய பிளாங்காக இருந்திருக்கு. அவர் கட்சி வளர்ச்சி என்பதே வந்து இவர்களோட நான் தோல் சேர்க்க மாட்டேன். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் விஜயோட கூட்டணி அமைப்பதற்கு ஒரு முயற்சி செய்தார் என்பதற்கு அது ஒரு ஈடுபாடும் காமிச்சார். ஏன்னா விஜய் இஸ் அன்டெஸ்டட், அதனால கரப்ஷன் எல்லாம் இல்லை. ஏன்னா இவருடைய பிளாங்கே வந்து என்னன்னா அதிமுக கரப்ட் பார்ட்டி, திமுக கரப்ட் பார்ட்டி, பாஜக கரப்ட் பார்ட்டி, காங்கிரஸ் கரப்ட் பார்ட்டி. அதனால் இவங்களோட நான் கொள்கை ரீதியாக ஒரு பெரிய ஒரு பிளவு இருந்தது. விஜயோட அவருக்கு அந்த ஒரு பிளவு இல்லை. அப்படி இருக்கிறதுனால வந்து அவர் அதிமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி வைக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வந்து சீமான் அவர் இப்ப வந்து சப்போஸ் விஜய் தனித்து விடப்பட்டார், அதிமுக பாஜக NDAக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு கூட்டணி ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக விஜய் தனித்து விடப்படுவார். அப்ப வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு தயக்கம் இருக்கும் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு. ஏன்னா அவரால 5% தாண்டி ஓட்டு வாங்க முடியாது. அப்போ வந்து ஒன் மூவி ஒண்டர்னு வாங்க, அந்த மாதிரி ஒன் எலெக்ஷன் ஒன்றாக மாறி விடுவார். கமலஹாசன் போல, மையம் போல அவர் மாறிடுவார். திருப்பி அவர் வந்து திருப்பி திமுகவுடன் ஒரு ஐக்கியமாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போயிடுவார். அதனால விஜயும் சீமானும் வேணா ஒரு கூட்டணி அமைவதற்கு அந்த சிச்சுவேஷன்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அத சீமானும் வரவேற்பார். ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டின்னு ஆனவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டு வாங்கினா அந்த ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டியை தக்க வச்சுக்கலாம். இது வரைக்கும் சீமான் அவர்கள் ஒரு எலெக்ஷனை ஒரு வின்னபிள் பொசிஷன்ல இருந்து அவர் அணுகினதே கிடையாது. நான் என்ன விதமான டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ்ன்ற விதமா தான் அவர் வந்து எப்போதுமே வந்து எலெக்ஷனை தேர்தலை அணுகியிருக்காரே தவிர நான் எந்த விதமான ஒரு வெற்றியை நோக்கி அப்படின்னு அவர் வந்து பயணிச்சதே கிடையாது. முதல் முறையாக 2024 அவர் வந்து ஒரு ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டி ஆன பிற்பாடுதான் அவர் மனசுல அது தோன்ற ஆரம்பிச்சது. நம்ம வந்து ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு சீட்டு, சில பல சீட்டுகள் வெற்றி பெற்று ஒரு நம்ம வந்து சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவர்கிட்ட தென்படுது. அவர்த்தையும் ஒரு மாற்றம் தென்படுது. அப்ப அவருக்கு ஒரு கூட்டணி தேவைப்படும் அப்படின்னா அவர் வந்து சித்தாந்த ரீதியாக அதிமுக, பாஜக, காங்கிரஸ், திமுக இவர்களுடன் கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா இவர்கள்லாம் பவர்ல இருந்திருக்காங்க. பவர்ல இல்லாதவர்களோட தான் கூட்டணி அமையும். அப்போ விஜயோட தான் அவருக்கு. அதனால ஒரு பெருமுயற்சி செய்வார் விஜய் தனித்து விடப்பட்டார். அப்படி இல்ல விஜயும் அதிமுகவும் கூட்டணி அமைஞ்சதுன்னா அவர் பாஜகவோட கூட்டணி அமைச்சு நம்ம ஒரு ஃப்ரண்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. 4 முனை போட்டியாக தான் அது மாறும். ஸோ இந்த மெகா கூட்டணி நீங்க சொல்லக்கூடிய எனிதிங் அதர் தேன் DMK கூட்டணி ஒரு பக்கம் ஒரு பைபோலார் 2-sided எலெக்ஷனா மாறுமான்னா மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு 99.999% இல்லை. ஆனால் அப்படி மீதி இருக்கக்கூடிய இந்த 0.001% ஒரு பெரிய ஒரு மேஜிக் நடந்து ஒரு மாயை நடந்து அப்படி வந்ததுன்னா DMK 0 சீட். சார், ஒருவேளை டிவிகா வந்து ADMK அக்செப்ட் பண்ணா பாஜகவை கழட்டி விட வாய்ப்பு இருக்கா?
ஐ மீன் என்டிஏ அந்த ஹோல் லாட்ல. கண்டிப்பா. இப்போதான் தாவேகா வந்து அதிமுக கூட்டணியுடன் சேரும் பட்சத்தில் பாமக அங்க போய் சேரும். ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்லஸ் பாமக இந்த ஏப்ரல் ஒரு இதுல வந்து ஏதாவது ஒரு ஏப்ரல் மாசத்துல ஒரு கேபினெட் ஷஃபில் வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா 2024 ஒரு வருஷம் ஆகுது ஒரு கேபினெட். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாநிலத்தினுடைய பாஜக தலைவர்களும் மினிஸ்டரா இருக்காங்க. அப்போ வந்து அந்த 2 பொசிஷனும் அவர்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நட்டா அவர்களும் இருக்காங்க. ஸோ இவங்க 5 பேரை நீங்க கழட்டி விட வேண்டும். அவர்கள் வந்து மாநிலத்தினுடைய பொறுப்புக்கு தள்ள வேண்டியிருக்கு. அப்போ அவர்களுக்கு ஒரு சிறு கேபினெட் ஷஃபில் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேபினெட் ஷஃபில் வந்து நீங்க அதுல மருந்துமணி ராமதாஸ் ஒரு ராஜ்யசபா எம்பியாக மாத்தி, ஏன்னா அவருக்கும் 2025 இந்த ஏப்ரல் மாதத்தோட அவருடைய ராஜ்யசபானுடைய பதவி காலாவதி ஆகுது. அது எலெக்ஷனுக்கு வரப்போகுது. அப்போ வந்து அவரை வந்து வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்தாது அவரை ராஜ்யசபா எம்பியா மாத்தி அவருக்கு ஒரு பதவியை கொடுப்பதற்கு ஒரு முயற்சி நடந்தால் அவர் வந்து பாஜக விட்டு போகாம இருப்பார். இல்லைன்னா அவர் தாவேகா கூட்டணி அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக அதிமுக பக்கம் சென்றதோட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப பாஜக தனித்து விடப்படும். சார், நமக்கு கிளியரா தெரியுது இன்றைய நிலைமையில வந்து அதான் இன்னைக்கு வந்து இது ஒரு 5 சைடு கான்டெஸ்டா இருக்கு. டிவிகே தனியா இருக்கு, சீமான் தனியா இருக்காரு, என்டிஏ தனியா இருக்கு, ஏடிஎம்கே தனியா இருக்கு, டிஎம்கே பிளஸ் அலையன்ஸ் இருக்கு. இன்றைய நிலைமையில் இந்த தேர்தல் நடந்தால் நீங்க வந்து எவ்வளவு சீட் திமுக வரும், எவ்வளவு சீட் அதிமுக, எவ்வளவு சீட் பாஜக வரும்? இன்றைய ஸ்டேட்டஸ் கோ அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 5 முனை போட்டி திமுக கூட்டணி பலமாக அதே மாதிரி இன்டாக்டா இருக்கும் பட்சத்தில் அப்படியே இருந்ததுன்னா அது வந்து எலெக்ஷன் நடக்கும் வரைக்கும் அந்த கூட்டணி சிந்தாமல் இருந்து எதிர்த்தரப்பில் 4 தனித்தனி கூட்டணிகள் இருக்கும்போது உங்களுக்கு திமுக கூட்டணி 200 சீட்டுகளை தாண்டும். சர்வசாதாரணமா தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு திமுக ஆட்சியின் மேல் பெரிய கோபம் இருந்தாலும் தினம் ஒரு கற்பழிப்பு, ஒரு பெண்ணினுடைய ஒரு விமன் அபியூஸ் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ட்ரக் யூசேஜ்னால தினம் பல அவலங்கள் நடக்குது. அதிகார துஷ்பிரயோகம் பல இடங்கள் நடக்கிறது. கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ்கள் எதுவும் பெருமளவுல மீட் பண்ணப்படல. ஒரு சில அந்த ஒரு ஐ கேட்சிங், இதை தவிர மகளிருக்கான பேருந்து, மகளிருக்கான 1000 ரூபாய், இதை தவிர ஒரு பெரிய அளவு எதுவும் நடக்கல. இந்த மாதிரியான பலதரப்பட்ட கோபங்கள் இருந்தாலும் மக்களினுடைய வாழ்வாதாரத்துல ஒரு பெரிய மேம்பாடு இல்லை. இந்த மாதிரி பலதரப்பட்ட கோபங்கள் இருந்தாலும் அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு ஆப்போசிஷன் பிராக்மெண்டடா இருக்கிறதுனால பிரிஞ்சு போகும். ஓட் ஷேர் வந்து திமுக அலையன்ஸுக்கு பெருமளவுல குறைஞ்சாலும் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் போல் அப்படிங்கிறதுனால ஒரு 200 சீட்டு கிட்ட அவர்களுக்கு அதையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பாஜக தனித்து நிற்கும் பட்சத்தில் இப்ப இருக்கக்கூடிய 4 சீட்டு கூட இருக்காது. அதிமுக பிகாஸ் அந்த ஃபிராக்சர்ட் மேண்டேட்டா இருக்கும். மேபி தனி செல்வாக்குனால வந்து ஒரு நயினார் போன்றவர்கள் அதாவது வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு என்பது ஒரு பெருமளவுல குறைஞ்சிருக்கும். அதிமுகவும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல பெருமளவுல சரிவை சந்திச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கொங்கு மண்டலத்துல ஏதோ ஒரு கொஞ்சம் சீட்டு அப்படிதான் வரும். ஸோ ஒரு ஸ்வீப் எலெக்ஷனாக திமுகவுக்கு இது அமையும். இந்த ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும் பட்சத்தில். சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நிதானமா ரொம்ப டீட்டெயில்டா இன்றைய அரசியல் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ரோட் டு 2026 இனியில ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.